வேதங்களுக்கு இணையானது தானா ஆகமம் அப்படிங்கிறது? வேதங்கள் மந்திரம் மட்டும்தான். ம். கோவில்களை பொறுத்த வரைக்கும் அந்த வேத மந்திரங்களில் ஒரு சில பாகங்களை தான் அர்ச்சகர்கள் தெரிந்து கொண்டிருப்பார்கள். ஏன்னா ஒரு டிரைவர்னு சொன்னால் அவர் டிரைவிங் கற்றுண்டா போகிறோம். அவர் இன்ஜினுடைய எல்லா விதமான இன்ஜினியர்ஸ் கற்றுண்ட விஷயங்களும் அவர் கற்றுருக்க மாட்டார், தேவையில்லை. ஆமாம். அந்த மாதிரி வேத வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு, ஆகம வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு, சம்ஸ்கிருத வித்வான்கள் அவர்கள் நிலை வேறு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படி நிலையில் இருக்கா. அவரவர்கள் கடமைகளை அவரவர் செய்கிறார்கள். ஆகம வித்வான்கள் கோவில்கள் என்ன செய்ய வேண்டும்னு சொல்கிறவா, வேத வித்வான்கள் வேதங்களை விண்ணப்பிக்கிறவா. சம்ஸ்கிருத வித்வான்கள் எல்லா மதத்துலேயும் இருக்கா, ஹிந்துவாக தான் இருக்கணுங்கிறது இல்லை. எல்லா விதமான மதஸ்தர்கள் நாத்திகர்களும் கூட சம்ஸ்கிருதத்தை கற்றுருக்கா, எல்லாரும் பேசுகிறா. ஆமாம். எல்லாருக்கும் க்ஷேமத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான், எல்லாரும் நலத்தை எல்லோருக்கும் சௌக்கியத்தை உண்டு பண்ணுறதுக்கு தான் எல்லாருமே எல்லா விஷயங்களும் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் ஆகம வித்வான்கள் துணை கொண்டு கோவில் பூஜை முறைகளில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை, மனிதர்களுக்கான பிரச்சனைகளை, தெய்வங்களுக்கு ஏற்படுகின்ற பூஜை முறைகளில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை எல்லாம் பார்த்து பார்த்து மேற்கொள்கிறோம். எதையுமே ஆகமத்தை மீறாதபடி மேற்கொள்ள வேண்டும். இது முழுக்க முழுக்க பக்தர்கள் சார்ந்த விஷயம். மதசார்பற்ற பக்தர்கள்ங்கிற வார்த்தை கிடையாது. பக்தனாலே இந்து மதத்தவன் தான். கோவில் உள்ளே நுழைபவன் எல்லோருமே இறைவனை நம்புகிறவனாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமல்ல, பூஜை முறையை நம்புபவனாக இருக்க வேண்டும். நான் பூஜை முறையை நம்ப மாட்டேன், இறைவனை தான் நம்புகிறேன்னா அவன் கோவிலுக்குள்ளே வர முடியாது. அதுக்கு அவசியமும் இல்லை. ஆமாம். வந்து பிரயோஜனமும் இல்லை.